யோசிச்சு பாருங்க, ஹால் பூரா பொம்மைகள் சிதறி கிடக்கு. நாம கோபமா எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றது அப்படின்னு நம்மளோட பெரிய லெக்சர் ஆரம்பிக்கிறோம். ஆனா குழந்தையோட முகம் அப்படியே மாறுது, கண்கள் அலைபாயுது, தோள்கள் தொங்கி போயிடுது. அவங்க கையில இருக்கிற ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு சும்மா விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளோட அந்த நீண்ட அட்வைஸ் அவங்கள சுத்தமா போய் சேரல. இப்போ நம்ம அந்த நீண்ட அட்வைஸ பாதியிலே நிறுத்துறோம். அவங்க உயரத்துக்கு கீழே உக்காந்து ரொம்ப அன்பா சின்னனா ஒரு கேள்வி கேட்குறோம். சரி, இப்போ முதல்ல பிளாக்ஸ் எடுத்து வைக்கலாமா இல்ல கார்களா? அவ்வளோதான். அந்த முழு சூழ்நிலையே மாறிடுச்சு. ஆச்சரியமா இருக்கும். குழந்தை நெளியறத உடனே நிறுத்திடும். அந்த அலங்கோலமான அறையை இப்போ ஒரு புது பார்வையில பார்த்துட்டு அங்க இருக்கிற ஒரு கூடையை கை காட்டும். இவ்ளோ பெரிய மலையளவு வேலை இப்ப ரொம்ப ஈஸியான ஒரு முதல் படியா சுருங்கிடுச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி இன்னொரு சூழ்நிலையை பார்ப்போம். வீட்டு பாடம் செய்யும் நேரம் குழந்தை ஒண்ணுமே புரியாம உட்காண்டிருக்கு. நாமும் விடாம விளக்கிக்கிட்டே இருக்கோம். அதை நிறுத்திட்டு, சரிம்மா, இதுல எந்த பகுதி உனக்கு ஏற்கனவே நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டு பாருங்க. இது அவங்கள நமக்கு ஒண்ணுமே தெரியலையேங்கிற முடக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். இப்போ அந்த பென்சில் நகர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு புரிஞ்ச ஒரு சின்ன பகுதியை வட்டமிடுவாங்க. நம்ம நீண்ட நேரமா கொடுத்த விளக்கத்தை விட நம்மளோட ஒரு சின்ன தூண்டுதல் அவங்கள மறுபடியும் சுறுசுறுப்பா அந்த வேலையில ஈடுபட வைக்குது. அடுத்து அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் பொம்மைக்காக பெரிய சண்டை நடக்குதுன்னு வச்சுப்போம். 2 பேரும் பகிர்ந்து விளையாடணும்னு நாம கொடுக்குற லெக்சர் அவங்கள இன்னும் தற்காப்பு நிலைக்கு தான் தள்ளும். அதுக்கு பதிலா, சரி, அந்த பொம்மையை பிடுங்கிறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. அவங்களோட ஒட்டுமொத்த கவனமும் திசை மாறும். சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? நாம ஏன் இந்த மாதிரி தொடர்ச்சியா அட்வைஸ் பண்றோம், ஆனா அது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு இப்போ பார்ப்போம். நமக்கு நாம சொல்ற விஷயங்கள் ரொம்ப லாஜிக்கா தெளிவா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒரு குழந்தையோட இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த நீண்ட விளக்கங்கள் எல்லாமே ஒரு பெரிய இரைச்சலா, ஒரு அழுத்தமா, இல்லனா தாங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியா தான் அவங்களுக்கு போய் சேரும். அதனாலதான் சொல்றேன், ஒரு சிறப்பான கேள்வி அப்படிங்கிறது ஒரு மேஜிக் மாதிரி. அது குழந்தைக்கு கவனிப்பது, திட்டமிடுவது மாதிரியான ஒரு சின்ன வேலையை கொடுக்குது. பாடத்தை அவங்க மேல திணிக்காம அவங்களையே அந்த பாடத்துக்குள்ள சுறுசுறுப்பா பங்கேற்க வைக்குது. சரி, இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறதுன்னு இன்னும் சில உதாரணங்களோட பாப்போம். சமையலறையில டமார்னு ஒரு கப் கீழே விழுந்து உடையுது. உடனே கொஞ்சம் கவனமா இருக்க மாட்டியா அப்படின்னு நாம கத்துறது அவங்களுக்கு பயத்தையும் அவமானத்தையும் தான் கொடுக்கும். அதுக்கு பதிலா, இப்போ இந்த இடத்த பாதுகாப்பா மாத்த நம்ம முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க. அந்த பதற்றம் அப்படியே குறைஞ்சிரும். இது ஒரு மூடிய கதவை திறக்கிற மாதிரி. குழந்தை உடனே ஒரு துடைப்பத்தையோ அல்லது பேப்பரையோ தேடி ஓடும். தாங்கள் செஞ்ச தப்ப சரி செய்ய அவங்களுக்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க ரொம்பவே பொறுப்பா மாறுவாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கட்டம், ஸ்கிரீன் டைம். டிவி பார்த்தது போதோன்னு நாம ஆரம்பிக்கிற விரிவுரை கடைசியில ஒரு பெரிய விவாதத்துல போய் முடியும். ஆனா சரி, கேம்ல இப்போ எங்க சேவ் பண்ண போற, அடுத்த 5 நிமிஷத்துல டிவியை மூடுறதுக்கு என்ன திட்டம் அப்படின்னு கேட்டா அவங்களே மனசளவுல அதுக்கு தயாராயிடுவாங்க. ஏன்னா ஒரு தீர்வை உருவாக்குறதுல குழந்தையும் பங்கு கொள்ளும்போது அதை அவங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம செயல்படுத்த நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதை அவங்க பொறுப்பா எடுத்துக்குவாங்க. இப்போ அந்த பரபரப்பான காலை நேரத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரம். நீ தினமும் இப்படித்தான் பண்றேன்னு நாம சொல்ற வார்த்தைகள் அவங்கள அப்படியே முடக்கிடும். அதுக்கு பதிலா, சரி, இப்ப நீ செய்ய வேண்டிய அடுத்த சின்ன வேலை என்னன்னு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. அப்படியே அந்த முடக்கம் உடைஞ்சிடும். ஒட்டுமொத்த காலை நேர குழப்பமும் ஒரு பெரிய சுமையா தெரியாம, ஓ, இப்போ சாக்ஸ் எடுக்கணும் அல்லது பைய எடுத்து வைக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு சின்ன செயலா அவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வீட்டுக்குள்ள சரி. ஆனா பொது இடங்கள்ல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வரும்போதோ அல்லது குழந்தை பொய் சொல்லும்போதோ நாம என்ன பண்றது, அத பத்தி பாப்போம். எல்லார் முன்னாடியும் வச்சு குழந்தைய கண்டிப்பது பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால அவங்கள மெதுவா தனியா கூட்டிட்டு போய் அந்த அங்கிளுக்கு நாம எப்படி சரியா வணக்கம் சொல்லலாம், திரும்ப ஒரு முறை முயற்சி செஞ்சு பார்க்கலாமான்னு கேட்டு பாருங்க. இது அவங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு உணர்வு கொடுக்கும். அதே மாதிரி குழந்தை உண்மையை மறைக்கிறப்போ நாம கொடுக்கிற நீண்ட அட்வைஸ் உண்மை சொல்றது ரொம்ப ஆபத்தானதுங்கிற எண்ணத்தை தான் அவங்களுக்கு உருவாக்கும். ஆனா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நேர்மையா பேசுறதுக்கான ஒரு டார்ச் லைட் மாதிரி வழிகாட்டும். கண்டிப்பா இது எந்த தந்திரமும் இல்லைங்க. கேள்வி கேட்ட உடனே எல்லாமே சரியாகிடும்னு சொல்ல வரல. குழந்தைகளுக்கு தெளிவான வரம்புகளும் நம்மளோட சின்ன வழிகாட்டுதலும் எப்பவும் தேவைதான். ஆனா அந்த உரையாடலை தொடங்குற விதம் கேள்வியா இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ நாம பார்த்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து எப்படி ஒரு ஆரோக்கியமான சுழற்சியை நாம உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். டைம்லைனை கவனிங்க. ஒரு தவறு நடக்குது. அடுத்த 2வது வினாடி அட்வைஸ் பண்ண துடிக்கிற நம்ம மனச நாம கட்டுப்படுத்துறோம். 4வது வினாடி ரொம்ப அன்பா ஒரு கேள்வி கேட்கிறோம். 6வது வினாடி ஆச்சரியமா
பெரியவர்களான நம்ம வார்த்தைகள் மெல்ல மறைஞ்சு குழந்தையோட சொந்த சிந்தனை அங்க வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவங்களே தங்களோட அடுத்த படியை கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். நான் நிறைய விளக்கினா என் குழந்தைக்கு ஈஸியா புரிஞ்சிடும் அப்படிங்கிற பழைய நம்பிக்கையை தூக்கி போடுங்க. நான் சரியான கேள்வியை கேட்டா என் குழந்தை என்னோட சேர்ந்து சிந்திக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா கற்பிக்கிறதுங்கிறதோட உண்மையான நோக்கமே நாம பேசுறதை அவங்க கேட்கணுங்கிறது இல்ல, அவங்களோட சிந்தனையை தட்டி எழுப்புறது தான். ஒரு விரிவுரை உங்களுடைய பதில மட்டும்தான் குழந்தைக்கு கொடுக்கும். ஆனா ஒரு நல்ல கேள்வி அவங்களுக்கான அடுத்தபடி அவங்களே கண்டுபிடிக்க உதவி செய்யும். இன்னைக்கு உங்க குழந்தைகிட்ட ஒரு நீண்ட லெக்சர் கொடுக்கறத நிறுத்திட்டு அவங்களோட அந்த அடுத்த படியை கண்டுபிடிக்க நீங்க கேட்க போற அந்த ஒரு சரியான கேள்வி என்ன? யோசிங்க. இது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும்.